வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. எர்த்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான வடிவ கோட்பாடு இருக்குது. ஓகே, ஒவ்வொருத்தருமே ஒரு தனித்துவமான நிலைகள் கோட்பாடான ஒரு நூலக அளவிலான புத்தகம் கொண்ட ஒரு தொகுப்பு. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தக அளவுக்கு அவ்வளோ தகவல் இருக்குது. ஓகே, அதனால் எர்த்துலாவோட யூனிவர்சல் லெவலில் தான் அந்த நூலகம் இருக்கக்கூடிய புத்தகங்களும் அதிகம். ஓகே, அதனால் ஒவ்வொருத்தருமே ஒரு தனித்துவம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிநிலை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் தான் ஓரளவு தோதாகும். பொதுவான நிலையில் எல்லாருமே ஒரு தீர்வான ஒரு நிகழ்வு தான். அதாவது மேக்சிமம் ஒரே மாதிரியான கான்செப்ட் தான். ஓகே, ரொம்ப ஒரு தியரிட்டிக்கலாக, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக, ரொம்ப ஒரு அப்படிலாம் கிடையாது. ரொம்ப யாரோ ஒருத்தர் தான் ரேராக இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு சமநிலை மாதிரியான ஒரு நிகழ்வு தான். என்ன இவங்க வந்துட்டு இன்னொருத்தர் மாதிரி மாறணும், அவங்க வந்துட்டு இன்னொரு மாதிரி மாறணும் அப்படின்றதுல தான் ஏற்படும். ஏன்னா அவங்கவுங்க நிலையை வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் ஓரளவு எல்லாமே ஓரளவு சமநிலை தான். சரி, அடுத்து என்னுடைய நிலையில் நான் ஓரளவு எல்லாமே தீர்வு அப்படின்றப்போ மேக்ஸிமம் எல்லாமே ஓரளவு சமநிலையாக தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு நாட்டோட தலைவர் வந்துட்டு சரியாக இருக்கார், அவருக்கு எல்லாமே தோதாகுது அப்படின்றப்போ அந்த நாட்டோட மக்களுமே நல்லா தான் இருப்பாங்க. ஓகே, எல்லா நாட்டுக்குமே இந்த தகவல் பொருந்தும். எல்லா காலத்துலேயுமே எல்லா நிலையிலையுமே அந்தந்த பகுதியில் வாழ்ந்த நாட்டை ஆண்ட நபர்களுக்குமே பொருந்தும். ஓகே, அந்த வகையில் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, யதார்த்த ரீதியாக உளவியல் ரீதியான தகவல் என்ன அப்படின்னா, என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஓரளவு நுட்பமாக புரிஞ்சுக்கணும். ஓகே, என்ன அப்படின்னா என்னுடைய பாதை அப்படின்றது ஒரு தனித்துவம். ஓகே, மற்றவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கூற்றை வந்துட்டு 100ஆக வகுக்கணும், பெருக்கணும், கூட்டணும், கழிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க இயல்பான ஒரு வாழ்வு அவங்களுக்கு தோதான வகையில் வாழ்ந்துடலாம். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையான ஒரு விஷயந்தான். ஓகே, சரி, என்னோட நிலையில் பார்த்திங்கன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது, சொன்னால் தான் தீர்வு. ஓகே, ஏன்னா பைபிளில் சொன்ன மாதிரி, கிறிஸ்துவத்துலேயும் இந்துவிலையும் சொன்ன மாதிரி தீர்வு காணணும். ஓகே, அந்த வகையில் என்ன நிலை அப்படின்னா சரீரம், ஆத்மா, ஆவி. இப்போது என்னோடய சரீர நிலைக்கு நான் டாக்டர் கிளாஸ் தான் படிக்கணும். இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சி தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தாலுமே, ஜாக்கிங் போகணும், ஹடயோகா செய்யணும், சரியான நேரத்தில் சரியான உணவு சாப்பிடணும், இதெல்லாமே சரீரம் சார்ந்த ஒரு நிகழ்வு தான். ஓகே, அடுத்தது ஆத்ம நிலை அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்குது. ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா விஷயத்தில் தோது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, மொத்தத்தில் நாங்கள் ஒரு 3 பேர்னு வச்சுக்கோங்க. ஓகே, 3 பேரும் ஒரே வீட்டிலே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஆனால் 3 பேருமே வெவ்வேறு நபர் தான், ஆனால் 3 பேருமே ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த நிலையில் என்னோடய ஆத்மாவுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் தீர்வு அப்படின்ற ஒரு நிலையில் தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, அந்த வகையில் என்னோடய ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்னங்க இஷ்யூ அப்படின்னா, முதலாவது எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஃபேமிலி விஷயம் தான் ஒரே ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு டிஸ்கஷன் பண்ணலாம். யதார்த்தமான ஒரு நிகழ்வுலேருந்து என்ன தகவல் அப்படின்னா, ஓகே, எல்லாமே ஜெயம் குரு கம்பெனிஸு, கவர்மெண்ட்டு, ஸ்டூடியோ எல்லாமே ஓரளவு தோது பார்த்ததுக்கப்புறம்
இந்த கரப்பான்பூச்சிக்கு ஈஷா ஃபவுண்டேஷனில் வேலை வாங்கி கொடுத்தேன். சரி இவன் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு கரெக்டாக ஓரளவு சம்பாரிச்சிக்கிட்டு ஒவ்வொன்றா தோது பார்த்துட்ருந்தான். சரி ஓகே. அப்போ தான் இவன் என்ன பண்ணிட்டான், லவ்வு கிவ்வுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஏற்படுத்தினான். அதுக்கு என்ன உளவியல் ரீதியாக காரணம் சொல்கிறேன்னா, பயங்கரமாக பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணாங்க. நாத்தமாக இருந்தது, என்னால் தாங்க முடியல. அது இல்லாமல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே ஆசிரமத்தில் ஏதோ ஒரு பொண்ணுக்கு இன்னும் லவ் கிவ் அப்படின்னுச்சுன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இவன் ஒரு தகவல் சொல்கிறான். சரி யதார்த்த ரீதியாக நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி அந்த பொண்ணு வேலைக்கு போகுது, மாதம் 18,000 சம்பாதிக்குது அப்படின்னா, சரி இவன் ஒரு 20,000 கூட சம்பாதிக்கிட்டோம். அந்த பொண்ணும் 18,000 சம்பாதிக்கிறாங்க. சரி ஓகே, 2 பேரும் சம்பாதிக்கிறப்போ வீட்டுக்கு தேவையான வசதியெல்லாம் பூர்த்தி பண்ணிடலாம். ஓரளவு இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரத்தோட இன்னொரு படி மேலே எல்லாமே தோது பார்த்துக்கலாம் தான் நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் ஆசிரமத்தில் எனக்கு சம்பளம் ஏற்றினாங்க. சரி கடன் வாங்கி எங்கள் அம்மா அப்பாட்ட எங்கள் சித்தப்பாக்கிட்டையும் வெள்ளச்சிக்கிட்டையும் தான் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணோம். சரி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் ஆச்சுன்னா, வேலைக்கு போகலை, பொண்ணு வேலைக்கு போகலை. கோயம்புத்தூர் போனதுன்னா அங்கேயும் வேலை செட் ஆகலை, வேலைக்கே போகலை, ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவன் சம்பாதிக்கிறது வீட்டு வாடகை கட்டுறதும் கடனை கட்டுறதுக்கும் அப்படியே அவுட் ஆகிட்டான், அவ்வளோதான். சரி இதில் என்ன இஷ்யூ ஆச்சுன்னா, எதிர்பார்த்த ஒரு பொருளாதார நிலை இருக்கும், சரி இவங்ககிட்ட தான் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு. கடைசியில் அந்த லாபமும் கிடைக்கல. அதுக்கப்புறம் உளவியல் ரீதியாக நிறையா எரர் ஆயிடுச்சு. இதுவே ஒரு பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தானா ஒன்றும் தெரிவிக்காது. இப்போ என்னோடய நிலையெல்லாம் பார்த்துட்டு என்கிட்டேருந்து ஒவ்வொன்றா பிடுங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த மாதிரிலாம் நிலமை இருக்குதுங்க, 1 வருஷம் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். யாருமே என் பேச்சை கேட்கல. இப்போ அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அக்கா எல்லாம் சொல்கிறாங்க, அடடா நீங்கள் சொன்னது தாங்க சரி, நாங்கள் அப்போவே உங்கள் பேச்சை கேட்டிருக்கணும், இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம். இப்படி தான் நிறையா பேர், நான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறையா பேர் சொல்லக்கூடிய பதில் அப்படி தான். அடடா உங்கள் பேச்சை நாங்கள் அப்பயே கேட்டிருக்கணுங்க, உங்கள் பேச்சை கேட்காதனால தாங்க நாங்கள் இவ்வளோ துன்பப்படுறோம் அப்படின்றது தான் நிறையா பேர் சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், நான் தெளிவாக சொல்கிறேன். நல்லா நிறையா விதத்தில் ஆராய்ச்சி செஞ்சு நிறையா பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தகவல் சொல்கிறேன். ஆனாலுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதை நான் என்ன பண்ணுறது. அதனால் இப்போ இதுதான் ஃபேமிலியில் வறுமை நிலை. ஓகே, எங்கள் அப்பங்காரன் சம்பாதிக்கிறதுக்கு வாங்கின கடன் கட்டுறதுக்கும் அங்கேயும் பதில் சொல்கிறதுக்குமே இருக்குது. ஒரு பக்கம் ஃபேமிலியிலே எரராக இருக்குது. எங்கள் அப்பாவால் செஞ்ச எங்கள் சொந்த பந்தம் எல்லாமே அவருக்கே ஆப்போசிட்டாக மாறிடுறாங்க, அல்ல அவசரத்தை உதவ மாட்டேங்கிறாங்க. அது ஒரு வகையான எரராக இருக்குது. அடுத்து வெள்ளச்சி பாவம், அது ஒரு பரிதாபமாக இருக்குது. இந்த திலகவதி எப்போ வயிற்ற பிடிச்சி இழுக்குன்னே தெரிய மாட்டேங்குது, கேரக்டர் ஸ்கெட்சை டேமேஜ் செய்யுது. நானும் எவ்வளோ தான் ஜிம் ஆக்டிவிட்டி செய்கிறது, எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஆனாலும் 6 பேக் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. பேசாமல் இந்த திலகவதி ஆவிகள் உலகத்துக்கு அனுப்பிடலாமா அப்படின்றதும் ஒரு யோசனையாக தான் இருக்குது. எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு 6 பேக் இருந்தால் தான் மூவியில் நடிக்கிறதுக்கு தோதாகும். ஆனாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் தோதாகுன்றதுக்காக நம்ம பொறுமையாக காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான இஷ்யூவாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் ஒரு சமநிலை ஆச்சு அப்படின்னா ஓரளவு சமநிலை ஆகும். சரி இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா, கரப்பான்பூச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன தீர்வு அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம், அவனை எப்படியோ போய் பிஎஸ்பி கிளாஸ் அட்டன் பண்ண வைங்க. அந்த 4 நாள் கிளாஸ் அவன் அட்டன் பண்ணால் மட்டும்தான் அவனுக்குள்ளே இருக்கிற மனக்கட்டு எல்லாமே விலகும். இல்லைன்னு வச்சுங்க, அவன் ஏதோ வாலி படத்தில் படம் பார்த்துட்டு இவன் ஏதோ கற்பனை பண்ணிகிட்டு இருப்பான். இந்த வாலி படம்னு ஒன்று இருக்கும், அஜித்குமார் நடித்த படம். ஓகே, இவன் அப்படி தான் கற்பனை பண்ணிகிட்டே இன்னும் சுற்றிகிட்டே இருக்கிறான். நான் கூட யோசிச்சேன்னா இவ்வளோ சில்லியாக இருக்கிறானே அப்படின்னு. அதை அவன் சொன்னால் தான் புரியும் போல் இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தீர்வு காணணும் போல் இருக்குது. அதனால் இவன் ஏதோ வாலி படத்தை பார்த்துட்டு நானும் அதே மாதிரி நடந்தக்கோன்னு நினைக்கிறான், அரைமண்டல் மாதிரி. அதனால் இவன் இந்த கரப்பாம்பூச்சி கூட்டிகிட்டு போய் பிஎஸ்பி கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இவன் தன்னுடைய நெல்லில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை சாம்பவி செய்ய வைப்பான், அதுக்கப்புறம் பிஎஸ்பி செய்ய வைப்பான். அதுக்கப்புறம் தான் மனக்கட்டெல்லாம் விலகி ஒரு சமநிலையான ஒரு வாழ்வியல் சூழ்நிலை அப்படி தான் தோதாகும். அதுக்கப்புறம் தான் பொருளாதாரன்றது தோதாகும். ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலை கோட்பாடு அப்படின்றதுல எரராக இருக்குது. ஏன் அப்படின்னா, ரிட்டன் பாலிசி அப்படின்றது தோதாக மாட்டேங்குது. நான் என்ன தான் ஆசிரமத்துக்கு காசு கொடுத்து செஞ்சாலும், அந்த ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் கரப்பாம்பூச்சிக்கு என்ன தான் அவங்க செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு ரிட்டனாக ஒரு 100 ருபீஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இவன் நினச்சிக்கிட்டான் இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா இவனுக்கு தான் எல்லோரும் காசு கொடுப்பாங்கன்னு. அப்படி கிடையாது. இப்போ நானே கடனை வாங்கி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்ருக்குறேன். அதுதான் ஊரோட நாகரிகமே. காசு கொடுக்கணும். இவன் காசு செலவு பண்ண மாட்டேங்கிறான், அதனால் துன்பத்தை அனுபவிக்கிறான். இவன் துன்பத்தை அனுபவிக்கிறது இல்லாமல் எங்களையும் சேர்த்துல சித்திரவதைப்படுத்துகிறான்.
அதனால் ஆசிரமத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆணியே பிடுங்காதீங்க. அவனை எப்படியாவது பிஎஸ்பி கிளாஸ் அட்டன் பண்ண வைங்க. அந்த ஒரு வேலை பண்ணிங்கன்னா போதும். ஓகே. ஆசிரமன்றது பேருக்கு தான் இருக்குதே தவிர சொல்கிற வேலையை செய்யவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ கோடி நஷ்டமானாலும் பரவாயில்ல, அந்த கரப்பாம்பூச்சி கூட்டிகிட்டு போய் பிஎஸ்பி கிளாஸ் அட்டன் பண்ண வைங்க. அதுதான் வேலை. ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாம்பவி கிளாஸ் கட்டாயமாக அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பிஎஸ்பி கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். தேவையில்லாமல் மிங்கல் ஏற்படுத்தாதீங்க. அவசியமாக நீங்கள் அந்த வகுப்பெல்லாம் நீங்கள் பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் அடுத்த வாழ்வியல் அப்படின்றது உங்களுக்கு தோதாகும். ஓகே. இதுதான் இப்போதைக்கு தீர்வு. ஓகே. சரி, அடுத்த தகவல்.